முக்கியமா அந்த கதாபாத்திரம் வந்து காட்டு ராசா, அப்புறம் சுந்தரி இவங்களுடைய கதை அது. குறிப்பா அதுல வந்து என்ஜிஓக்கள், குறிப்பாக புலிகள் சரணாலயம் வந்து அமைக்க போறாங்க. ஆனைமலை முக்கியமா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அது ஒரு பெரிய சூழல் மண்டலம். நீங்க கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிச்சீங்கன்னா மும்பை இந்த குஜராத் வரைக்கும் அதனுடைய பரப்பு வந்து நீண்டு போகுது. ஆனைமுடி வந்து பெரிய உயரமான சிகரம் நம்ம பகுதியில் தான் இருக்குது. அப்போ இந்த பகுதியில் புலிகள் சரணாலயம் அமைக்கிறங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகளை வெளியேற்றணும். ஏன் பழங்குடிகளை வெளியேற்றணும்னு சொன்னால், பழங்குடிகள் அந்த இயற்கையோடு இணக்கமாக இருக்கிறாங்க. இதில் இந்த கதைகளுக்குள்ளே வரக்கூடிய செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யானை வந்து ஒரு இடத்துல, நான் கதையை வந்து அப்படியே கலந்து கலந்து சொல்கிறேன், ஆனால் ஏன்னா அதுக்கான முக்கியமான பகுதியில் தொட்டி காட்டுறதுனால நான் சொல்கிறேன். ஒரு இளம் யானை வந்து ஒன்று குழிக்குள்ளே வந்து விழுந்திருக்கும். இந்த காட்டு ராசா, மூப்பன் போன்ற வேங்கையன் போன்ற ஆட்கள்லாம் காட்டுக்குள்ளே அந்த சத்தத்தை கேட்டுட்டு போவாங்க. சுற்றி ஒரு 3-4 யானைகள் அந்த வட்டம் போட்டு அங்கே இருக்கும் அந்த குழிக்கட்ட. குழியை வந்து இவங்க பறித்து அந்த யானையை வந்து ஏற்றி விட்டுட்டு போவாங்க. யானை வந்து 3-4 சேர்ந்து போகும்போது அந்த 3 யானைகள் 4 யானை சேர்ந்து தன்னுடைய தும்பிக்கையை தூக்கிய இந்த 3-4 பேர்த்துக்கு நன்றியை சொல்லிட்டு வந்து போகும். தும்பிக்கையை தூக்கி காட்டி நன்றியை சொல்லி கொண்டு போகும். ஆனால் நம்ம போனோம்னா துரத்தி அடிச்சுட்டு வரும். அதுக்கு பதிவாக இருக்கு யார் யார் நமக்கு வந்து இணக்கமாக இருக்கிறாங்க, நமக்கு யார் பிணக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது, பிணக்கோடு இருக்கிறார்கள் என்று தெரியும். அப்போது அதே மாதிரி இன்னொரு இடத்துல காட்டு கேளைன்னு சொல்லி ஒன்று வரும். அதாவது கேளைன்னு சொன்னால் காட்டில் இருக்கக்கூடிய ஆடு, அது ஆடு தான் நீங்கள் சொல்லுவோம். கேளைன்னு சொல்லிட்டு வரும். அதாவது காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டினுடைய வகை அது. வில்லியம்ஸ்ன்னு சொல்லி ஒரு வெள்ளைக்காரர், ஐரோப்பிய ஒருத்தர் வந்து வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த ஆனைமலை பகுதியில் அங்கே குடியமைச்சு அங்கே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டி எறிஞ்சிட்டு அங்கே பைன் மரங்களையும் தேக்கு மரங்களையும் இந்த மாதிரி வணிகம் சார்ந்த ஒரு பணம் தரக்கூடிய மரங்களை எல்லாம் அங்கே நட்டு வளர்க்குறாங்க.